MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். முதல்ல ஹீரோவா அறிமுகமாகி பின்பு ஒரு காமெடியனாக நிலை நிறுத்திக்கிட்டார் தன்னை அப்படின்னா நடிகர் சத்யன் அவர்களை சொல்லலாம். இவர் குறித்து தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா 500 கோடி சொத்து, அதன் பிறகு ராஜ வாழ்க்கை, இன்னைக்கு அவருக்கு ஒரு வீடு கூட இல்லை, ஒரு பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். உண்மையிலேயே அவருக்கு வீடு கூட இல்லையா? அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நடிகர் சத்யன் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றத அவரே மறுத்து இருக்கார். சொல்லப்போனா இதெல்லாம் ஏற்கனவே பரப்பப்பட்டுச்சு. 2024ஆம் ஆண்டே இது போன்ற செய்திகள்லாம் வந்தது. உண்மைத்தன்மை என்றது கிடையாது, எல்லாமே வதந்தி தான். இன்னொன்று, நான் ஜமீன் பரம்பரை அப்படின்லாம் போடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றத தான் நடிகர் சத்யன் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே சத்யன் குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள் வதந்தியா பரவிக்கிட்டு இருக்கு, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றது எல்லாம் இந்த தொகுப்புல பார்க்கலாம். நடிகர் சத்யன் குறித்து பல்வேறு விஷயங்கள் வதந்திகளாக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர் குறித்து வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் சொத்து இருக்கு, 500 கோடி மதிப்பு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. இதுல எது நிஜம் அப்படின்றது தெரியல. ஏன்னா 500 கோடி 500 ஏக்கர் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டியும் இன்னைக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லாதவர் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அதுல குறிப்பிட்டு வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யன் அவர்களுடைய தந்தை. மாதம்பட்டி சிவகுமார் எல்லாருமே முதலாளி அப்படின்னு தான் அந்த ஊர்ல கூப்பிடுவாங்க அப்படின்னும், அதாவது ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுறது வழக்கம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சத்யன் நடந்து வந்தா கூட சின்ன ராஜா வர்றார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு பரம்பரையா ரொம்ப ஜமீன் பரம்பரையா செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் அப்படின்றாங்க. உண்மையிலேயே அவங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க தான், ஆனா ஜமீன் பரம்பரை கிடையாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்படி வாழ்ந்த சத்யன் தான் இன்னைக்கு சொத்து எதுவும் இல்லாம வாடகை வீட்டில் வசிச்சு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னும், அதற்கான காரணங்கள் அப்படின்னு சிலதெல்லாமே சமூக வலைதளங்களில் வர்றது நம்ம பார்க்குறோம். மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள், அதாவது சத்யன் அவர்களுடைய தந்தையாருக்கு சினிமாக்குள்ள நுழைந்து தயாரிப்பாளர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அதன் காரணமாக அதனுடைய விளைவாக தான் இப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லப்படுது. அப்படி சினிமாக்குள்ள நுழைஞ்சு தான் இவர் தன்னுடைய சொத்தை இழந்திருக்கார் மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இப்படி தோல்வி வரக்கூடிய சூழ்நிலையில சுதாகரிச்சுக்குவாங்க. அப்படி அவர் சுதாகரிக்காம போனது தான் இதற்கான ஒரு பெரிய காரணம் அப்படின்ற அந்த காரணங்களையெல்லாம் அடுக்கக்கூடிய வீடியோக்கள் வலம் வருது. எப்படி மாதம்பட்டி சிவகுமார் அவர்களுக்கு சினிமா மேல ஒரு ஆர்வம் இருந்ததோ, மோகம் இருந்ததோ, அதே போலதான் சத்யன் அவர்களுக்கும் சினிமா மேல ஒரு ஆசை இருந்தது. அதனாலதான் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இளையவன் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிக்க சொன்னதாகவும், அதுல நடிகை கௌசல்யாவோட சேர்ந்து அந்த படத்துல ஹீரோவா நடிச்சார் அப்படின்னும், அந்த சமயத்துல நடிகை கௌசல்யா விஜய் அவர்களோட சேர்ந்து நடிச்சதுல உச்சத்துல இருந்தாரு. அந்த சமயங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. சத்யனுக்கு கௌசல்யா ஹீரோயினா, கௌசல்யாவுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு பலரும் அப்பவே ட்ரோல் செஞ்சிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு அடுத்தடுத்து பேசப்படுது. அதன் பிறகுதான் கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்ற இன்னொரு படத்திலையும் சத்யன் அவர்கள் ஹீரோவாவே நடிச்சிருந்தாரு. இந்த இரண்டுமே பெரிய தோல்வியா அடைஞ்சிருந்தது. அதன் பிறகுதான் பரம்பரையா இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இதன் காரணமாக தான் இவங்க எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து மிச்சம் மீதி சொத்துக்களையும் வித்துட்டு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் உலா வருது. நடிகர் சத்யன் அவர்களுடைய உறவினர்கள் குறித்து பேசும்போது அவங்க எல்லாம் சினிமால கோலோச்சிய நிலையில் இருக்காங்க. நடிகர் சிவகுமார், சத்யராஜ் போன்றவர்கள்லாம் இவங்களுக்கு நெருங்கிய உறவினரா இருந்திருக்காங்க. மாதம்பட்டி சிவகுமாரின் அத்தை மகன் தான் சத்யராஜனும், அதே போல சத்யராஜுக்கு நடிகர் சிவகுமாரும் உறவினரா இருக்காங்க. இவங்கெல்லாம் சினிமாவில் கோலோச்சி வர்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதில் பரவலாக பேசப்படுது. உண்மையிலேயே இவங்கெல்லாம் அவங்களுக்கு உற்றார் தான் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. ஊர் மக்களுக்கு சத்யன் அவர்களுடைய அப்பா எத்தனையோ உதவிகளை எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட இன்னைக்கு அவங்களுக்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை அந்த பகுதியில் அப்படின்றனால அந்த மக்கள் சங்கடத்தில் இருக்காங்கன்னும், இதன் காரணமாக தான் சத்யன் அவர்களால சொந்த ஊருக்கு போக முடியல. இப்படியாக பல்வேறு செய்திகளானது சமூக வலைதளங்களில் வந்த வண்ணமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் சத்யன் அவர்களுடைய அறிமுகம் ஹீரோவா இருந்தாலுமே கூட அதன் பிறகு அதை சுதாகரிச்சுக்கிட்டு அவர் தனக்கு எது ஏற்புடையதோ அதை காமெடியன் அப்படின்ற ஒரு ட்ராக்கை மாற்றிக்கிட்டாரு. குணச்சித்திர வேடங்களையும் அவர் நடிக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மாயாவி அப்படின்ற திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவோட இணைஞ்சே பயணப்படுவார். அதில் சிம்ரன் ரசிகர் மன்ற தலைவராக கூட அவர் நடிச்சிருந்திருப்பார் அந்த காட்சிகளில். அதே போல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டக்குன்னு நடிகர் சத்யன் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது
நண்பன் படத்துல வந்து ஸ்ரீவத்சன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டு அவர் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது உண்மையிலேயே எல்லாராலையும் கவரப்பட்டு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதே போல சிவா மனசு சக்தி அந்த திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாலும் கூட ரொம்ப யதார்த்தமா தன்னுடைய நகைச்சுவை நடிப்பு அதுல வந்து வெளிப்படுத்தி இருப்பார். இப்படி மக்கள் மனங்களை கவர்ந்த ஒரு நடிகர் தான் சத்யன். ஆனா அவர் மேல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து சுதாகரிச்சுக்கல, அவர் நிறைய பணம் கேட்டாரு, அதனால வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா இன்னைக்கு காமெடியன்களுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்படி ஒரு தேவை இருக்கு, அதை வந்து பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா அந்த ஒரு வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய படங்கள்ல தொடர்ச்சியாக நடிச்ச வண்ணம் தான் இருக்கேன் அப்படின்றத தான் நடிகர் சத்யன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா அவர்கிட்ட பேசியிருந்தோம், உண்மையாகவே இப்படியான செய்திகள்லாம் வெளிவருதே, அதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டப்பதான் அவர் சொல்லியிருந்தாரு, 2024ஆம் ஆண்டிலேயே இது மாதிரியான நிறைய செய்திகளானது பரப்பப்பட்டுச்சு, எதன் காரணமாக அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அதுல வரக்கூடிய நிறைய செய்திகள் மிகைப்படுத்தக்கூடிய விதத்துல இருந்தது. ஏன்னா அதுல குறிப்பிடப்படுவது போல நான் வந்து ஜமீன் பரம்பரையெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல ஒரு குடும்பம், எங்களுக்கும் ஒரு மரியாதை அதெல்லாம் இருந்தது, ஆனா இவங்க குறிப்பிடுறது மாதிரி ஒரு ஜமீன் பரம்பரை கிடையாது அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த 500 ஏக்கர் நிலம் அப்படின்னு நம்ம கேட்டப்போ இல்ல, அது 500 ஏக்கர் கிடையாது, 230 ஏக்கர் தான் இருந்தது எங்க கிட்ட, அது உண்மைதான். ஆனா அதுல எனக்கு இப்போ 50 வயதாகுது, கிட்டத்தட்ட நான் பிறக்கும் போதே 200 ஏக்கர் 50 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கொடுத்துட்டோம், அது எங்க கிட்ட அப்பவே கிடையாது. அதன் பிறகு ஒரு 30 ஏக்கர் நிலம் அப்படின்றது எங்க கிட்ட இருந்தது. அந்த சமயத்துல எனக்கு ஒரு 20 வயசா இருக்கும்போது அந்த 30 ஏக்கர் நிலத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கேன், சொந்தமா வீடு கிடையாது அப்படின்ற செய்திகள் எல்லாம் வதந்தி தான். ஏன்னா சென்னையில ஒரு 3 BHK ஃப்ளாட்டில் நான் இப்போ தங்கி இருக்கேன், ரொம்ப சௌகரியமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கை எப்பவும் போல் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றது சொல்கிறாரு. அது போக அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த செய்திகளில் வரக்கூடியது போல் நான் வந்து ரொம்ப வறுமையில் இயங்குறேன், இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நடிகர் சத்யன் இருக்கார் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வதந்தி தான் அப்படின்றத தான் அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. ஏன் இது போன்ற செய்திகள் உலா வருது அப்படின்றது எனக்குமே ஆச்சரியமான ஒன்றா இருக்குது. அதே போல் ரொம்ப மிகைப்படுத்தி செய்திகள் போடுறாங்க, இதில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக, நான் ரொம்ப நிம்மதியாக, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைல்லே நிறைய விஷயங்களை நடிகர் சத்யன் அவர்கள் பேசியிருந்தார். இது குறித்து ஒரு நேர்காணலுக்கு கேட்டப்போ இல்லை, இது திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்றதுனால நேர்காணலுக்கு வந்து வேண்டாம் அப்படின்றத ஒரு அன்போடவே அது மறுத்திருந்தாலும் கூட இந்த செய்திகளை நீங்கள் பதிவு செய்யுங்க, மக்கள் மத்தியில் இந்த மாதிரி வதந்தி தான் பரவுது அப்படின்றது தெரியட்டும் அப்படின்ற விதத்தில் அந்த செய்தியை வெளியிட சொன்னதும் நடிகர் சத்யன் அவர்களும் அது சொல்லியிருந்தார். இந்த செய்திகளை ஒட்டியே நீங்கள் உங்களுடைய செய்தியை கொடுங்கன்னு சொல்லி. ஆக நடிகர் சத்யன் அவர்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காரு, இல்லை சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்காரு அப்படின்ற நிலைமையெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அவர் சௌகரியமாக ஒரு நல்ல நிலையில தான் இன்னைக்கு இருக்காரு. இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல அவரை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.